நான் ரீசெண்டாக ட்ரீடம்னு ஒரு படம் பார்த்தேன். இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்குமே இப்படிலாம் ஒரு படத்தில் கிளைமேக்ஸ் வைக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சதே இல்லை. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னோட கிளைமேக்ஸ் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு யோசிக்க வச்சிருச்சு. என்ன அப்படின்னா படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கொலை நடக்கு. அதை கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது இன்னொரு கொலை. சரி, அதை கண்டுபிடிக்க போகலான்னு பார்த்தா 3ஆவதாக ஒரு ராபரி வேற. இது 3ஐயுமே கண்டுபிடிக்கிற கேப்பில் 4ஆவதாக இன்னொரு கொலை வேற நடந்துருச்சு. இதில் யாரை நம்புறது, என்ன நடக்கு, யாருமே சந்தேகப்படுறதுனே தெரியாமல் எல்லாருமே சந்தேகப்பட்டு ஒரு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் குழம்பு போய் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கிளைமேக்ஸில் நம்ம யாரையுமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். இவங்களாம் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு கொண்டு போயிருந்தாங்க. இந்த ஒரு படம் பார்த்து நினச்சி என்னடா எனக்கே பேன் உட்காந்து கிளைமேக்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். நம்பவே முடியல. இந்த ஒரு ஃபைட் சீனாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இந்த ஒரு படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இந்த படத்தை வாட்ச் பண்ணிருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸோட எந்த படம் வருமானு கேட்டால் டவுட்டு தான். பார்த்துங்க.